வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறியிருக்கு. இது ஊற வச்ச தண்ணி கூட நல்ல தண்ணியே நான் ஊற வச்சுட்டேன். அத போட்டே நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். இத மிக்ஸில கூட ரன் பண்ணிடலாம் ஈஸியா. ரன் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர்லயே பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து அடை மாதிரி நம்ப செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நான் போட்டிருக்கேன்னு நான் சொல்றேன். ஸோ ரேஷன் பச்சரிசி வந்து 1 1/2 கப் எடுத்தேன். ஸோ ரேஷன் புழுங்கல் அரிசி வந்து ஒரு 1 1/2 கப்பு. உளுந்து 1/2 கப்பு, பச்சை பயிறு 3/4 கப்பு, ஸோ துவரம் பருப்பு 1/2 கப்பு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு 1/2 கப்பு. ஸோ பச்சை பயிறு சொல்லிட்டேன் இல்லையா? வேற என்ன போட்டிருப்பேன்? ஆமா. இது கொள்ளு இருக்கும்ல, அந்த கொள்ளு வந்து 1/2 கப்பு நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பருப்பு எல்லாத்தையும் நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வந்து 2, 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணிட்டேன் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்ல தண்ணி ஊத்தி, அதுல அது என்ன சொல்லுவாங்க, சீரகம் போட்டுடுங்க. சீரகம் தேவையான அளவுக்கு போட்டுடுங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஸோ அதுபோல மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் கொஞ்சம் வந்து சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து ஊற வச்சுடுங்க. ஓவர் த நைட்டு, ஒரு நாள் நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு காலையில நீங்க மிக்ஸில ரன் பண்ணிட்டு, உடனே நம்ம வந்து அடை மாதிரியோ, தோசை மாதிரியோ வாத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்ப நான் இத வந்து நான் அரைக்க போறேன். ஸோ அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வித்தின் 1/2 அன் ஹவர்ல, 1 ஹவர்லயே நம்ம வந்து தோசை மாதிரி, அடை மாதிரியே வாத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் பேட்ச்சா போட்டு அரைக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காஞ்ச மிளகாய்லாம் சேர்த்து நல்லாவே நான் அரைச்சிட்டேன். ஸோ நான் கொஞ்சம் நைஸாவே அரைச்சிருக்கேன். பட் நீங்க கொஞ்சம் கோர்ஸா அரைச்சுக்கிட்டா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு, நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு, கடைசியில உப்பும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, ஒரு 1 ஹவர் கழிச்சு நம்ப அடை சுட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள். இதுல பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து சத்துக்கள் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாமே பருப்பு தான். ஸோ இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க. சும்மா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஃபைனலா அரைச்சிட்டு, கடைசியா கூட அந்த ஊற வச்சிருந்த தண்ணியவே பார்த்தீங்கன்னா, நம்ப இதுல போட்டு ரன் பண்ணி ஊத்தியாச்சு. ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. நல்லா திக் கன்சிஸ்டன்சில இருந்தா நல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி இருந்தா நல்லாயிருக்கும். ஸோ உப்பெல்லாம் நான் போட்டு ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு, நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுப்புல தோசை சட்டி வச்சுட்டு ஹீட் பண்ணியாச்சு. சிம் பண்ணிட்டு எண்ணெயும் நான் வந்து போட்டு தேய்ச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது கரண்டியா எடுத்து நல்லா நமக்கு அடை பதத்துக்கு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்தா கொஞ்சம் வந்து நல்லா வந்து சுட்ட முடியும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுட்டு செஞ்சுக்கலாம். நான் செய்யலை, சிம்பிளாகவே செய்கிறேன், நல்லா தான் இருக்கும். ஸோ நான் அப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு நான் செஞ்சேன் இல்லையா, அதனால் நல்லா வரல. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தேவையான தண்ணி, அந்த இது மாவு ஊற வச்ச தண்ணியே இருந்துச்சுன்னா அதை வச்சு போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மெலிசாக கூட வாத்துக்கலாம். வாத்துட்டு ஸோ நிறைய எண்ணெய் போட்டால் சுட்டால் நல்லாயிருக்கும் அடை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்துகிட்டு செஞ்சதுனால நல்லா கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருந்தால் ஓகே தான். ஸோ உப்பு நீங்கள் குறைச்சலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நிறைய போட்டுட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும்ல, பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நான் சாப்பிட்டுட்டேங்க. டேஸ்ட் வைஸு சூப்பராக இருக்குது. சும்மா சாப்பிட்டாலே நல்லா இருக்குது. இதுக்கு வந்து வெங்காய சட்னி, சாம்பார், குருமா, வடைக்கறி, இந்த மாதிரி எது வேணால் சுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஊறுகாயெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்தாச்சு, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ தோழர்களே, இன்றைக்கி இந்த மல்டி கிரெயின்ஸ் அடை வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு.
ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட, ரொம்ப சிம்பிள் ரெசிபி. நம்ம ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ப அடை பதத்துக்கோ, தோசை பதத்துக்கோ போட்டு நம்ப சாப்பிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்களும் செஞ்சு பாருங்க.